டே அஜய், எப்படியாவது வந்துடா. உன்னை நம்பி தாண்டா வெண்ணிலா உள்ள தைரியமா இருக்கான். என் தங்கச்சியை ஏமாத்திராதடா. எப்படியாவது வந்துடுறா மச்சான். நீ கண்டிப்பா வந்துடுவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. வந்துருவடா. நீ வா, நான் வெண்ணிலாவுக்கு தைரியம் சொல்லி வெண்ணிலாவை தைரியமா இருக்க சொல்றேன். நீ கண்டிப்பா வந்துடுறா மச்சான். என்ன அசோக் இங்க நின்றுட்டு இருக்கான்? யாரையும் எதிர்பார்த்து நிக்கிற மாதிரி இருக்கு. கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை நடந்துருமா? கடவுளே, எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என் பிள்ளைங்களுக்கு தெரியல இதுல எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு. அது தெரியாம இவங்கெல்லாம் என்ன கெட்டவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. என் பொண்ணு வெண்ணிலா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் கடவுளே. எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கடவுளே. அசோக், அசோக். சொல்லுங்கம்மா. என்னம்மா? இல்லப்பா, உள்ள அண்ணனை காரணம் தேடிட்டு இருக்கா வெண்ணிலா. நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்க? உள்ள வர வேண்டியதானே? யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்பா? வந்தவங்களை வரவேற்க வேணாவா? நான் உள்ள வந்துட்டா இங்க யார் வரவேற்கிறது? வரவேத்துட்டு இருக்கியோ? நீ வாப்பா, நான் வேற யாராவது நிக்க வச்சுக்கிறேன். நீ உள்ள வெண்ணிலா கூட இரு. போயே. அவ ஏற்கனவே அழுது நொந்து போயிருக்கா. அவ கூட போய் நான் இருந்து அவ அழுகிறத வேடிக்கை பார்க்கவா? நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு இப்ப வரைக்குமா தெரியல. ஆனா நீங்க பண்றதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கே தெரியும். அது தெரிஞ்சதானே செஞ்சுட்டு இருக்கீங்க. பாரு அசோக், தேவையில்லாத எதுவும் பேசிட்டு இருக்காத. மாப்பிள்ள கவின் வந்து தரான்னு பாரு. அவர் இன்னும் வரல. அதெல்லாம் மாப்பிள்ள வரதுக்கான நேரம் இன்னும் வரல. வந்துருவாங்க. நீங்க உள்ள போங்க, வந்துருவாங்க. நீ இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இந்த மாதிரி எங்ககிட்ட கோவமா இருக்க போறேன்னு தெரியல. அங்க வெண்ணிலா அழுதுட்டு இருக்கா, நீ இங்க கோவமா இருக்க. ஏன் எங்களை புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு தெரியல. ஏமா நீங்க எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்குமா கோவத்தை கிளப்பிட்டு இருக்கீங்க? உள்ள போங்க, நான் வரேன். சரி, நீ உள்ள வா. நான் உங்ககிட்ட எது பேசினாலும் நீ இப்ப இப்படிதான் இருப்ப. உள்ள வா. தெரியுதுல, போங்க, வரேன். சம்மந்தி, இன்னும் மாப்பிள்ளை ஆளை காணுமே. மாப்பிள்ளை எப்ப வருவாரு? மாப்பிள்ளை வந்துருவாருல்ல சம்மந்தி? அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. அவன் முகூர்த்த நேரத்துக்கு கரெக்டா வந்துருவான். மாப்பிள்ளை வந்துருவாருல்ல சம்மந்தி? ஏன்னா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணுமே. அத கொஞ்சம் பயமா இருக்கு. நான் தான் சொல்றேன் சம்மந்தி, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கவின் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். வெண்ணிலா கிளம்பிட்டாளா? ரெடி ஆயிட்டாளா? பியூட்டிஷியன் வர சொல்லிருந்தீங்களே, எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா? பாத்தீங்களா? ரெடி ஆயிட்டே இருக்கா. அவ கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடுவா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆளுங்களாம் வந்துருவாங்க. அதான் மாப்பிள்ளை தானே முதல்ல மணமடையில உட்காரணும். அதான் கேட்டேன். வந்துருவாருல்ல? பாருங்க சம்மந்தி, மாப்பிள்ள தான் உட்கார வைக்கணும்னா நம்ம பாத்துட்டு இருக்க வேண்டாம். நீங்க பொண்ணையே கூட்டிட்டு வந்து முதல்ல உட்கார வைங்க. அவன் முகூர்த்த நேரத்துக்கு கரெக்டா வந்துருவான். இல்ல சம்மந்தி, அது வழக்கம் இல்லல்ல சம்மந்தி. என் பையன் டான்னு சொன்ன டைமுக்கு வந்துருவான். அவன் வராமலாம் இருக்க மாட்டான். என் பையன் வந்துதான் என் மருமக கழுத்துல தாலியை கட்டுவான். நீங்க கவலைப்படாம இருங்க. நீங்க முதல்ல மருமகளையே கூட்டிட்டு போயிட்டு மணமடையில உட்கார வைங்க. சரிங்க சம்மந்தி, ஏதோ சொல்றீங்க, நான் அதுபடி செய்யறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்த நேரம் நெருங்கிடும். அதுக்கு முன்னாடி என் மருமக ரெடி ஆயிட்டாலும் போய் பாருங்க. அவ ரெடி ஆயிட்டானாக்கா நம்ம என்ன எது அடுத்த வேலையை பார்ப்போம். ஆமா சம்பந்தி, நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். அதை செய்யுங்க, போங்க. அஜய், நான் இனிமே உங்களை பார்ப்பேன்னு எனக்கு தெரியல அஜய். ஆனா நான் இனி உயிரோடு இருக்க மாட்டேன், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அஜய். சாரி அஜய், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ்வோம்னு நினைச்சோம். ஆனா இப்ப நான் உங்களை விட்டுட்டு தனியா போறேன் அஜய். நீங்க சந்தோஷமா இருக்கணும் அஜய். வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா இருங்க அஜய். ஆனா என்னால வேற ஒருத்தர் கூட கண்டிப்பா வாழ முடியாது. நீங்க இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அஜய். ஐம் ரியலி சாரி. நான் போறேன் அஜய். இனியும் இந்த கல்யாணம் நிற்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் எந்த வித ஸ்டெப்பும் நீங்க எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. என்னால எதுவும் பண்ணவும் முடியல. எனக்கு தெரியும் அஜய். பாவம், நீங்க மட்டும் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? என்னால உங்களை புரிஞ்சிக்க முடியுது. நீங்களும் என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல அஜய், ஒன்று உங்க கூட சேர்ந்து வாழணும், இல்லை நான் போயிடணும். அதுதான், இது 2த்துல சேர்ந்து வாழ்றது நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் உயிரோட இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைல்ல. நான் போறேன் அஜய், நான் போறேன். என்னால் உங்ககிட்ட சொல்லவும் பார்க்கவும் பேசவும் முடியல. அந்த ஒரு கஷ்டம் தான். கடைசியாக உங்களை ஒரு வாட்டி பார்த்துட்டா கூட நான் நிம்மதியாக போயிடுவேன். ஆனால் உங்களை பார்க்க முடியலையே அஜய். நான் செத்துட்டா கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவாங்கல்ல. அப்போ நீங்கள் வாங்க அஜய், நான் கண்டிப்பாக என் ஆத்மா மூலமா உங்களை பார்ப்பேன் அஜய். காதல் பிரிவென்றால் உள்ளம் துடிக்கிறதே, அதை காதால் கேட்டாலே உலகே வெறுக்கிறதே. நீ தந்த காயமோ, நீ தந்த கோபமோ என்னோட இருக்கிறதே. நான் தந்த பாசமோ, நான் கொண்ட நேசமோ. உண்மையான காதல் என்று ஒன்று உள்ளது. காலம் கடந்து போன பின்பு மண்ணில் வாழ்வது.
காலம் எந்த கைப்பிடிக்குள் மாட்டிக்கொண்டது, காதல் என்னை விட்டு விட்டு எங்கு சென்றது. வெண்ணிலா, என்னம்மா இன்னும் நீ அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்த நேரம் நெருங்கிடும். இங்க பாரு, நீ இன்னொருத்தருக்கு பொண்டாட்டி ஆக போற. இன்னும் எதையும் நினைச்சு அழுதுட்டு இருந்தா எப்படிம்மா? இங்க பாரு வெண்ணிலா, நாங்க சொல்றது கொஞ்சமாவது புரிஞ்சுக்க. உன் வாழ்க்கையை சீரழிக்கணும்னு நாங்க நினைப்போமா? உன்னை பெற்றவங்க நாங்க எப்படி இந்த மாதிரி நினைப்போம்? சொன்னா கேளு, கண்ணை தொடச்சிக்கிட்டு ரெடி ஆகு. இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்த நேரம் நெருங்கிடும். ஐயர் கூப்பிட்டுருவாரு, நான் உன்னை கூட்டிட்டு போக வருவேன். ரெடி ஆயிருமா? உங்க இஷ்டப்படி தானம்மா எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் என்னம்மா, அழறது கூட என் இஷ்டமா இருக்கக்கூடாதா? அதுவும் உங்க இஷ்டமா தான் இருக்கணுமா? இங்க பாரு வெண்ணிலா, உன் கோவம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இப்போ உன் கோவத்தை பார்த்து நான் எதுவும் பண்ண முடியாது. இங்க பாரு, நாங்க சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும். வா, அங்க சம்மந்தி எல்லாம் ரெடியா இருக்காங்க. நீ ரெடி ஆயிட்டியா? மாலை எடுத்து மாட்டிக்கிட்டு வா. நீங்க போங்க, நான் வரேன். அதான் என்ன சாகடிக்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல, இனிமே என்ன இருக்கு? போங்க, நானே என் கழுத்துல மாலையை போட்டுட்டு வந்து உட்கார்றேன். சந்தோஷமா இருங்க, போங்கம்மா. வெண்ணிலா, உன் கோவமும் ஆதங்கமும் எனக்கு புரியுது. நானும் ஒரு பொண்ணுதான். இங்க பாரு வெண்ணிலா, நான் உனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எங்க மனசுலயும் 1008 கவலைகள் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் உன்கிட்ட சொன்னா உன்னால தாங்கிக்க முடியாது. பாத்துக்க. என் கவலை விடவாமா உங்க கவலையெல்லாம் பெருசா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லம்மா, என் மனசுல எவ்வளவு வேதனை, எவ்வளவு வருத்தம், எத்தனை துயரம் இருக்கு தெரியுமா? அம்மா, இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷமா இருப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா? நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நாள் போக இதுதான் உன் வாழ்க்கைன்னு நீ பழகிக்குவ. பழகிட்டு அந்த வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி உன்னை நீ மாத்திப்ப. அந்த நம்பிக்கையில தான் இந்த கல்யாணத்தை நாங்க நடத்துறோம். அம்மா, நீ என்ன நல்லா நம்ம பாத்துக்கிட்டேன். ஏமா இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? என் மனசுல என்ன இருக்குன்னு ஏமா கேட்க கூட மாட்டேன்? அம்மா, இந்த நிமிஷமாவது என் மனசுல என்ன இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? தயவு செஞ்சு எனக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களம்மா. வெண்ணிலா, உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு எல்லாமே தெரியும். உன்னை பெத்தவன் நானு. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது? நீ அஜய்ன்ற ஒரு பையனை லவ் பண்ற, அப்படிதானே? அம்மா, அப்ப உனக்கு தெரியுமாம்மா நான் அஜய் விரும்புறது, அஜய் என்ன விரும்புறது உங்களுக்கு தெரியுமா? ஆமா வெண்ணிலா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அசோக்கோட ஃப்ரெண்டு தானே அஜய். அஜய் உன்னை லவ் பண்றதும் தெரியும். அசோக் அஜயோட தங்கச்சியை லவ் பண்றதும் தெரியும். உனக்கு உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேம்மா. அப்படி ஏமா இந்த முடிவுக்கு வந்தீங்க? அம்மா, நான் அஜயை விரும்புறேம்மா. அஜய் என்ன விரும்புறாருமா? அம்மா, தயவு செஞ்சு எங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருங்கம்மா. வெண்ணிலா, எங்க பிள்ளைங்க சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம் நினைக்கிறவங்க நாங்க. உங்களோட சந்தோஷத்துக்கு குறுக்க இருக்கணும்னு நானும் அப்பாவும் நினைச்சதில்லன்னு உங்களுக்கே தெரியும். நீ யாரை லவ் பண்றியோ அவரை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அசோக் யாரை லவ் பண்றானோ அவ்வளவுதான் அசோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நானும் அப்பாவும் நினைச்சிருந்தோம். உங்க சந்தோஷத்தை விட எங்களுக்கு வேற என்ன பெருசா இருக்க போகுது சொல்லுங்க? ஆனா இப்ப நாங்க இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கோம்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, நீ லவ் பண்றல அஜய், அஜயோட தங்கச்சி ஸ்ருதி தான். என்னம்மா சொல்ற? ஸ்ருதியா? ஸ்ருதி என்னம்மா பண்ணா? எனக்கு புரியலம்மா, சொல்லுமா. சொல்றேன் வெண்ணிலா, இந்த நிமிஷமும் உன்கிட்ட நான் இந்த உண்மையை சொல்லலைன்னா உன் மனசு நொந்து நீ வேற மாதிரி ஆயிடுவ. எனக்கு தெரியும். உன் கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத நான் சொல்றேன். அன்னைக்கு நீ காலேஜ்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆச்சு. அசோக் வேலையில இருந்து வரல. நானும் அப்பா மட்டும்தான் வீட்டுல இருந்தோம். அப்போதான் ஸ்ருதி நம்ம வீடு தேடி வந்தா. அன்னைக்கு நீங்க 2 பேரும் வர லேட் ஆனதுனால நானும் அப்பா உங்க 2 பேரும் எதிர்பார்த்துட்டு வாசல்ல உட்காந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை பத்தி பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். என்னம்மா இன்னும் பிள்ளைங்களை ஆளு காணோம்? இப்படிதாங்க கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் வரதுக்கு. அசோக் வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்துருவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க பயப்படாதீங்க. இன்னைக்கு நீங்க வேலையில இருந்து சீக்கிரம் வந்ததுனால பிள்ளைங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அது சரிம்மா, இன்னைக்கு அது கொஞ்சம் நேரம் இவங்களோட பேசலாம்னு நினைச்சேன். எப்போ நைட்டுக்கு மேலதானே வர, இன்னைக்கு தான் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருக்கோமே, பிள்ளைங்களோட கொஞ்சம் நேரம் பேசலாமே நினைச்சேன். சரி பாப்போம், வந்துருவாங்கல்ல, வெயிட் பண்ணலாம். ரொம்ப நேரம் ஆகாதுங்க, வந்துருவாங்க. நீங்க இருங்க, வந்துருவாங்க. சரிம்மா. சரி, வெண்ணிலா நல்லா படிக்கிறாளா? நான் வெண்ணிலா கிட்ட பேசுறதுக்கு நேரமே இல்ல. அவ படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏங்க, நம்ம பிள்ளைங்க படிப்பை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் நல்லா தாங்க படிக்கிறான். அதெல்லாம் ஒரு குறையும் இல்ல. அவ எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கா. அசோக்கும் அப்படிதான், எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கான். கரெக்டா இருந்தா சரிதான். அசோக்கு தான் ஒரு நல்ல பொண்ணா பார்க்கணும். அசோக் நமக்கு அந்த வேலையை வைக்கலன்னு நினைக்கிறேங்க. என்னம்மா என்ன சொல்ற? ஏதோ புதிர் போடுற மாதிரி இருக்கு. அப்பனா ஆமாங்க. அப்பனா அசோக் ஒரு பொண்ணு லவ் பண்றாங்க. என்னம்மா என்ன சொல்ற? எப்படி எதை வச்சு சொல்ற? எதை வச்சுனா அப்பப்ப தனியா போய் உட்காந்துக்கிறாங்க.
போனை பார்த்து போன்ல ஒரு போட்டோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். பாட்டெல்லாம் பாடுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்போ இதுக்கு பேர் அதுதானேங்க. ஓ சார் அப்படி போயிட்டாரோ? சரி சரி, இன்னைக்கு முதல்ல அசோக் வரட்டும், வந்ததும் என்ன ஏதுன்னு கேட்டுவோம். அசோக் மட்டும் இல்ல, வெண்ணிலாவையும் கேளுங்க. வெண்ணிலாவும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது என்னம்மா இன்னொரு கொண்டு போடுற? வெண்ணிலாவுமா? அது எப்படி? ஆமா, எல்லாம் உன் கண்ணில் படுமோ? என்ன பண்றதுங்க, நான் தானே வீட்டுல இருக்கேன், அதான் எல்லாம் என் கண்ணிலே படுது. ஆமா ஆமா, உங்க பொண்ணும் ஒரு பையனை லவ் பண்றாதான். தனியா போயிட்டு பால்கனிலயும் மொட்டை மாடியிலும் அப்பப்ப நின்று போன் பேசுறாங்க. ஆனா தங்கச்சி காதலுக்கு அண்ணன் தூதுன்னு நினைக்கிறேன். அண்ணன் தான் சப்போர்ட், பாத்துக்கோங்களேன். அப்போ நமக்கு பொண்ணும் மாப்பிளையும் பார்க்க வேண்டிய வேலையே இல்லைன்னு சொல்லு. இவங்களே பார்த்துட்டாங்க, அப்படிதானே? அப்படியேதாங்க. இவங்க மட்டும் இவங்க தான் பொண்ணு, இவங்க தான் மாப்பிள்ளைன்னு கையை காமிச்சாங்கன்னா போதும். நம்ம கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணா மட்டும் போதும். இப்படி நானும் உங்க அப்பாவும் சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். அப்பதான் நம்ம வீட்டு மேல இடி விழுந்தா மாதிரி அந்த ஸ்ருதி வந்தா. சபாஷ், நல்ல குடும்பம், நீ இப்படிதான் இருக்கணும். ஒரு குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும். யாருமா யாருமா நீ? யார் வேணும்? என்னம்மா என்னமோ பேசிட்டு வர? அதானே, யாருமா நீ? வெண்ணிலாவோட ஃப்ரெண்டாமா? உங்க பொண்ணு ஒரு பொண்ணு, அவளுக்கு நான் ஃப்ரெண்டா? அது சரி. அம்மாவும் அப்பாவும் இப்படி இருந்தா பிள்ளைங்க என்ன எப்படி இருக்காங்க? இப்படிதான் தறி கட்டு தெரியுங்க. இங்க பாருமா, என்ன உனக்கு? என்ன வேணும் உனக்கு? யார் நீ? என் பசங்களை பத்தி என்னென்னமோ பேசிட்டு இருக்க. என் பொண்ணை பத்தி எல்லாம் இப்படி பேசாதம்மா, எனக்கு கோவம் வரும். அதுவும் என் வீட்லயே வந்து நின்னுட்டு என் பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்க. அதானே அம்மா, யார் நீ? உனக்கு என்ன வேணும்? நீ வெண்ணிலா ஃப்ரெண்ட் இல்லைனா வெளியில போ. முதல்ல இங்க எதுக்கு வந்த? ஓ, உங்க பிள்ளைங்க யோகியத்தை பத்தி சொல்ல வந்தா என்னைய வெளியில் தேத்துவீங்களா? அது சரி. நீங்க இப்படி இருந்தா அவங்க இப்படிதான் இருப்பாங்க. ஆமா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? ஆமா ஆமா, உங்களுக்கு எப்படி வெக்கலாம் இருக்கும்? நீங்க தான் பொண்ணை பெத்து ஊர் ஊரா தெரிய விட்டுருக்கீங்களே. அதுலயும் பணக்கார பையனா பார்த்து தேடி கண்டுபிடிச்சி போய் அவனை மயக்கிட்டு வேணா அனுப்பியிருக்கீங்க. அப்படிப்பட்ட அம்மா அப்பா தானே நீங்க. இங்க பாருமா, யார் நீ? ஏன் பொண்ணை பத்தி தப்புதப்பா பேசிட்டு இருக்க? வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. இன்னொரு வார்த்தை பேசுன உன்னை நான் அடிச்சு தரத்த வேண்டியது வரும், பாத்துக்க. யார் நீ? முதல்ல இங்க வெளியில போ. ஒன்னாச்சேன்னு பாத்துட்டு இருக்கமா? இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நாங்க கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்கு முன்னாடி முதல்ல இங்க வெளியில போ. ஆமா ஆமா, நீங்க தானே கழுத்தை பிடிச்சி தள்ளுவீங்க. தள்ளுங்க பாக்கலாம். நீங்க தள்ளுங்க, நான் எங்க போய் நிக்கணுமோ அங்க நிப்பேன். என்ன பாக்குறீங்க? ஸ்டேஷன் வாசல்ல போய் நிப்பேன். புரியல? உங்க பையன் பேர்ல ஈவ்டீசிங் கேஸ் கொடுப்பேன். ஏய், யார் நீ? எதுக்கு நீ இப்ப என் பையனை பத்தி என் பொண்ணை பத்தி இப்படி பேசிட்டு இருக்க? என் பையன் பேர்ல கேஸ் கொடுப்பேன்னு சொல்ற? அம்மா, என்னம்மா வேணும் உனக்கு? எங்களுக்கு ஒன்றும் புரியல. நாங்க ஒன்று எங்க வேலை ஒன்று தானே இருக்கோம். உனக்கு என்னம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? உன் பொண்ணு இருக்காளா, அவன் என் அண்ணனை மயக்கி லவ்ங்கிற பேர்ல என் அண்ணன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா. அத சொன்ன நீ. பணம் எங்க இருக்குன்னு பார்த்து அந்த பணக்கார பையனா பார்த்து பிடிச்சிடுவான்னு நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் சொல்லி அனுப்பியிருக்கீங்க போல இருக்கு. உங்க பொண்ணு அந்த வேலையை கரெக்டா செஞ்சிருக்கா. இது மட்டுமா? பொண்ணுதான் அப்படின்னா பையன் அதுக்கும் மேல. அவன் ஏன் பின்னாடி தெரியலாம். எங்க கிட்ட நிறைய பணம் காசு வசதி இருக்குன்னு எங்களை எப்படியாவது வளைச்சு போடலான்னு உங்க பையனை பொண்ணும் கங்கணம் கட்டி நாளையிறாங்க. அதானே? அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் உடந்த, அப்படிதானே? நிறுத்துமா, என்னமா பேசிக்கிட்டு போற? யார் நீ? எதுக்கு நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. சொல்றேன். உங்க பொண்ணை லவ் பண்றாளா அஜய், அஜயோட தங்கச்சி நான் தான். உங்க பையன் அசோக் என்ன லவ் பண்ணுன்னு சொல்லி என் பின்னாடி நாயை விட கேவலமா சுத்திக்கிட்டு இருக்கான். நான் அவனை எதாலையும் அடிச்சிட்டேன், சிறப்பு முதற்கொண்டு அடிச்சிட்டேன். ஆனாலும் என் பின்னாடி கேவலமா சுத்திக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் எது? எங்க கிட்ட இருக்க பணம், எங்க கிட்ட இருக்க வசதி, அதுதான் காரணம். நீங்க தான் உங்க பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்கல்ல, தேவையில்லாம பேசாத. என் பசங்களாம் அப்படி கிடையாது. நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. கண்ணு ரெண்டு பழுத்துறோம் பாத்துக்க உனக்கு. ஆமா ஆமா, எனக்கு தானே பழுக்கணும், பழுக்கட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஸ்டேஷனுக்கு தான் போக போறேன். உங்க பையன் பேர்ல ஈவ்டீசிங் கேஸ் கொடுக்க போறேன். இங்க பாருமா, நீ சொல்றது எதுவும் எனக்கு புரியல. என் பொண்ணு உங்க அண்ணன் லவ் பண்றாளா? என் பையன் உண்மையா? இதெல்லாம் சரி, வரட்டும். வந்ததும் நான் என்ன ஏதுன்னு கேட்கறேன். இங்க பாருங்க, நீங்க என்ன ஏதுன்னு கேட்கற வரைக்கும் எனக்கு டைம் கிடையாது. நான் உங்ககிட்ட கட் அண்ட் ரைட்டா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலாம் தான் வந்திருக்கேன். எங்க அண்ணனை உங்க பொண்ணு லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா உங்க பையன் அசோக் ஸ்டேஷன்ல கம்பி என்ன வேண்டியது வரும். நான் அவன் பேர்ல ஈவ்டீசிங் கேஸ் மட்டும் இல்ல, அட்டெம்ப்ட் ரேப் கேஸையும் கொடுத்து அவனை நான் உள்ள தள்ள வேண்டியது வரும், பாத்துக்கோங்க.
ஏய், என்ன பேசுற நீனு? என் பையன் பேர்ல கேஸ் கொடுப்பேன்னு சொல்ற, ரேப் கேஸ் அது இதுன்ற. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணு தானா? என் பையன் அப்படிப்பட்டவனும் கிடையாது. நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்கமா? இவ்வளவு நேரமா பொண்ணாச்சுன்னு பொறுமையா இருக்கேன். நான் சொன்னதுதான், சொன்னதை கண்டிப்பா செய்வேன். அப்படி நான் செய்யக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் வேற இடத்துல பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்த்து கல்யாணம் பண்ணி முடிங்க. இல்ல இன்னமும் உங்க பொண்ணு எங்க அண்ணன் பின்னாடி சுத்தணும், நான் கண்டிப்பா அசோக் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அது உங்க கையில தான் இருக்கு. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் கொடுக்காததும் உங்க கையில தான் இருக்கு. சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா யோசிச்சு பண்ணுங்க. இங்க பாருமா, நீ யார் எவரெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா என் பொண்ணும் சரி என் பையனும் சரி ரொம்ப நல்ல பசங்கம்மா. நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டாங்கம்மா. என் பொண்ணு உங்க அண்ணனை லவ் பண்ணிடுறான்னு நினைக்கிறேன். அவன் மட்டுமா லவ் பண்ணியிருப்பான்? உங்க அண்ணனும் தானமா பண்ணியிருப்பாங்க. எங்க அண்ணன் 1000 பொண்ணை லவ் பண்ணலாம். உங்க பொண்ணு எங்க அண்ணனை லவ் பண்ணுவாளா? நீங்க எங்க இருக்கீங்க, நாங்க எங்க இருக்கோம்? ஒரு ஸ்டேட்டஸ் வேணாம், தராதரம் வேணாம். இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டா பேசதான் வந்திருக்கேன். உங்க பொண்ணுக்கு வேற இருக்க மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ற வேலையை பாருங்க. எங்க அண்ணன் பின்னாடி இன்னமும் சுத்தணும், நான் சொன்னதை கண்டிப்பா செய்வேன். உங்க பையனை நான் ஸ்டேஷன்ல தூக்கி வைக்கிறது உறுதியாயிடும், பாத்துக்கோங்க. அப்புறம் நீங்க நினைச்சாலும் உங்க பையனை வெளியில கொண்டு வரவே முடியாது. நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், பாத்துக்கோங்க. இப்ப சொல்லுமா வேணிலா, நாங்க எடுத்த இந்த முடிவு தப்பா சரியானு? அம்மா, அவன் இந்த அளவுக்கு பேசியிருக்கான். இதை விட மோசமா பேசலாம். உன்கிட்ட சில விஷயங்களை சொல்ல முடியாது இல்லையா, அதான் இதை மட்டும் சொல்லு. இப்ப சொல்லு, உனக்கு நான் வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்தது தப்பாம்மா? அம்மா, என்ன மன்னிச்சிடுமா, நான் உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேம்மா, என்ன மன்னிச்சிடுமா. தெரியுமா, உனக்கு கொஞ்ச நாளா என்னை பிடிக்கவே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா வேற வழி இல்லைல்ல, எனக்கு என் பொண்ணும் வேணும் என் பையனும் வேணும்ல. அதனால நானும் உங்க அப்பாவும் இந்த முடிவு எடுத்தோம். எங்களை மன்னிச்சிடுமா. எனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை எங்களால் அமைச்சு தர முடியல. அதனாலதான் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரோம். அது நீ பிடிச்சி வாழுமா. மன்னிச்சிடுமா, இவ்வளோத்துக்கு காரணம் நான் பண்ண தப்பு தானே காரணம். இங்க பாருமா வெண்ணிலா, நீ எந்த தப்பும் பண்ணல. எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்தந்த வயசுல வரதான் உனக்கும் வந்திருக்கு. இதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. சரி விடு, எல்லாருக்கும் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைச்சிடாதுல்ல. அந்த மாதிரி உனக்கு இப்போ ஆசைப்பட்டது கிடைக்கல, ஆனா கிடைச்சத ஆசைப்பட்டு அமைச்சிக்க, சரியா? சரிம்மா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது, ஐயர் கூப்பிட்டுருவாரு. நீ சீக்கிரம் வா, நம்ம மணமேடைக்கு போகணும். சரிம்மா, நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். நீலா, அம்மாக்காக கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வாமா. கண்டிப்பாம்மா. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே. மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்க. பொண்ணு மட்டும் உட்காந்துட்டு இருக்கா, முகூர்த்த நேரம் நெருங்குது. மாப்பிள்ளை வர சொல்லுங்க. இந்த இருங்க வர சொல்றேன். ஏங்க, அங்க மாப்பிள்ளைய கொஞ்சம் கூட்டிட்டு வாங்களேன். சம்பந்தியம்மா, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. Rest in peace. தம்பிங்களா, நீங்களா? ஆமாம்மா, நாங்களே தான். நீங்க கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னா என்ன, நாங்க கண்டிப்பா வருவோம். நாங்க வராம எப்படி இந்த கல்யாணம்? என்னடா, கரெக்ட் தானே? கரெக்டா சொன்ன மச்சி. நம்ம இல்லாம கல்யாணமா? அது எப்படி? இவங்க கூப்பிடலன்னா என்ன, நாங்க வராம இருப்போமாங்க? கரெக்ட்னா, நம்ம இல்லாம இந்த கல்யாணம் நடத்திடலான்னு பார்த்தாங்க அம்மா. ஆனா என்ன, நம்ம கண்ணில் தான் பட்டுருச்சு. நம்ம வராம இருப்போமா? என்னம்மா எங்களை கூப்பிடாம விட்டுட்டீங்க? அது தம்பிங்களா, தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க. மாப்பிள்ளை வர நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் நீங்களா தள்ளுங்க, மாப்பிள்ளை வந்துருவாரு. ஆமாப்பா, நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் நகருங்க. ஐயோப்பா, நாங்க என்னப்பா பிரச்சனை பண்ண வந்திருக்கோம்? நாங்க கல்யாணத்தை பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். நாங்க போய் பிரச்சனை பண்ணுவோமா? நாங்க கல்யாணத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுறோம். ஆமா, மாப்பிள்ளை வராதுன்னு சொன்னீங்களே, எங்க மாப்பிள்ளை? அதானே மாப்பிள்ளை எங்க? அதானே மாப்பிள்ளை எங்கம்மா? வந்துருவாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. முகூர்த்த நேரமே முடிய போகுது, இன்னும் மாப்பிள்ளை வரலையே. எப்படி மாப்பிள்ளை வருவாரு?
நாங்க சொன்னாதான் மாப்பிள்ள வருவாரு. ஆமாம்மா, நாங்க சொன்னாதான் மாப்பிள்ள வருவாரு. மாப்பிள்ளைய வர சொல்லிடலாமாம்மா? தம்பிங்களா, இங்க பாருங்க, இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாம நீங்களும் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. நான் என் பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என் பொண்ணு எல்லாத்துக்கும் சம்மதிச்சிட்டா. தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க. அதானே, எங்க வெண்ணிலா கல்யாணத்துல நாங்க இல்லாமலா? நாங்க இல்லாம எப்படிமா? நீங்க எங்களை கூப்பிடலனாலும் நாங்க வந்துருவோம். ஆமா ஆமா, அவங்க எல்லாம் கூப்பிட்டாதான் மாப்பிள்ள சார் வருவாரு. சக்தி அண்ணா, இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு? மாப்பிள்ள சாரை கூப்பிட்டுருங்க. ஆமாம்மா, இனிமே எதுக்கு வெயிட் பண்ணிட்டு கூப்பிட்டுலாம். மாப்பிள்ள சார் வாங்க. அத கூப்பிட்டாங்களே, வாங்க. மாப்பிள்ள நாயோகி என்றா மாப்பிள்ள நாயோகி என்றா யாருக்கும் தெரியாம நான் தாலியை கட்டவும் மாட்டேன்.